வணக்கங்க. நான் பருப்பு உருண்டை குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு அரை டம்ளர் துவரம்பருப்பு, அரை டம்ளர் கடலைப்பருப்பு போட்டு 2 தடவை கழுவி ஊற வச்சுருக்கேன் நல்ல தண்ணியில். ஊற வச்சுட்டு இந்த 10 நிமிஷம் ஊறினா போதும், ஊறிடும். அதை மிக்சியில் போடுங்க. போட்டுட்டு வத்தல், பூண்டு, சீரகம், பெருங்காயம், உப்பு, மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டு அரைங்க. ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது, ரொம்ப பரபரன்னு அரைக்கக்கூடாது. ஒரு அளவுக்கு கரெக்டாக ஆனால் அரைச்சிருக்கணும், கெட்டியாக அரைச்சிருக்கணும். தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. பத்தலைன்னா தண்ணி தெளிச்சுக்கோங்க, தெளித்து அரைச்சிக்கோங்க. நல்லா கெட்டியாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிக்கிட்டு இந்த அரைச்சிருக்கோம் பாருங்கள், இப்படி அரைச்சிக்கிட்டு இட்லி சட்டி அடுப்பில் வச்சு துணியை வச்சு இந்த இதை நல்லா உருண்டை பிடிச்சி வைங்க. இட்லி சட்டியில் ஆவியில் வேக வைங்க. ஆவியில் வேக வச்சு அப்போ தான் குழம்புல போட்டால் உடையாது. ஆவியில் வேக வச்சுட்டு எல்லாம் இந்த தட்டு ஃபுல்லாக வைங்க. அரைச்ச மாவெல்லாம் இப்படி உருண்டை பிடிச்சி வைங்க. இப்படி உருண்டை பிடிச்சி வைங்க. ஃபுல்லாக வச்சு விட்ருங்க. வச்சு விட்டு ஒரு மூடி வச்சு மூடிடுங்க. மூடி வச்சு நல்லா வேகட்டும். அது 10 நிமிஷத்தில் வெந்துடும். வச்சுட்டேன் பாருங்கள், 10 நிமிஷத்தில் வெந்துடும். அதுக்குள்ளே பக்கத்து அடுப்பில் ஒரு வடைச்சட்டி வைங்க. வடைச்சட்டி வச்சு அதில் எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் கூட கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. அதில் சும்மா கொஞ்சோண்டு வெந்தயம் போடுங்க வாசனைக்கு. வெந்தயம் போட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் போடுங்க. பெருங்காயத்தூள் போட்டு தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றிட்டு வீட்டில் அரைச்ச மசாலா பொடி போட்டிருக்கேன், 2 கரண்டி போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான கரண்டி நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டு அந்த தண்ணி நல்லா கலக்கி விட்ருங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுங்க. அதே நல்லா கிண்டி விடுங்க. சக்தி சாம்பார் தூள் 1 ஸ்பூன் போடுங்க. போட்டு அதையும் நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு தண்ணி ஊற்றுங்க. நல்லா தண்ணி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு 2 தக்காளியை போடுங்க. அதுக்குள்ளே இது பருப்பு உருண்டை வெந்துடும். 10 நிமிஷம் வெந்துடும். இது அந்த பருப்பு ஊற வச்சோம்ல, அந்த தண்ணியில் புளியை ஊற வச்சுருக்கேன். அந்த தண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டாம். அந்த புளியை கரைச்சி ஊற்றுங்க. புளியை கரைச்சி ஊற்றி உப்பு போடுங்க. உப்பு போட்டுட்டு சீரகம் கொஞ்சம் போடுங்க. எல்லா குழம்புலையும் சீரகம் போட்டுருங்க, நல்லது வயிற்றுக்கு. இந்த கொதிக்க பாருங்கள், நல்லா கொதிக்க இந்த பக்கத்து அடுப்பில் இந்த பருப்பு வெந்திருக்கும் உருண்டை. அதை மூடி எடுத்துட்டு இந்த பத்திலாம் வெந்துருச்சு பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. அது 10 நிமிஷத்தில் வெந்துடும். குழம்பு வைக்கிறது ரொம்ப ஈஸி. இதை ஒவ்வொன்றா எடுத்து போடுங்க குழம்புக்குள்ள. நல்லா கொதிக்குதா, எப்படி இருக்கு பாருங்கள், கலரே எப்படி இருக்கு பாருங்க. நல்லா கொதிக்குதா. ஒரு நாளைக்கு இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். பக்கத்து அடுப்பில் வடைச்சட்டி வச்சு எண்ணெயை ஊற்றுங்க. அது எண்ணெய் கூட கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இந்த குழம்புக்கு கடுகு போடுங்க, வெங்காயம் போடுங்க, கருவேப்பிலை போடுங்க. போட்டு நல்லா பொன்னரமாக வதங்கட்டும். நான் எல்லா குழம்புக்கும் கடைசியில் தான் தாளிப்பேன், ஃபஸ்ட்டு தாளிக்க மாட்டேன். அப்போ தான் தாளித்த மனம் இருக்கும். இந்த குழம்பு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கா பார்க்குறக்க. தாளித்து அதை ஊற்றுங்க. ஊற்றிட்டு எப்படி கொதிக்க பாருங்கள். மூடி வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் இந்த குழம்பு தான். இந்த சாப்பாடு, இந்த குழம்பு, வடகம். எப்படி இருக்கு பார்த்தீங்களா குழம்பு, எப்படி இருக்கு பாருங்க. உருண்டை குழம்பு, பருப்பு உருண்டை குழம்பு, சாப்பாடு, வடகம். இந்த 3 தான் எங்கள் வீட்டில் சாப்பாடு இன்றைக்கி.